Hello all, my name is Aishwarya Sundararajan. I am a language trainer, English language trainer. I am also experienced in UPSC Civil Service and I have given several attempts. So today I am going to deal with the introduction to reading comprehension. So before getting into the reading comprehension topics, do you know how many questions we have for CSAT, the second paper in prelims? 80 questions. So maximum அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும்? உங்களுடைய லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறமாட்டி ஆப்டிடியூட் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 25 to 30 இங்கிலீஷ் பேசேஜஸ் வரும், கரெக்டாக? ஸோ இங்கிலீஷ் பேசேஜஸ் வந்து எத்தனை பேர் உண்மையாகவே அட்டன் பண்ணுவீங்க? இல்லைனா ஆப்டி மட்டும் போட்டுட்டு வர்றது எத்தனை பேர்? சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா அங்கே நமக்கு பேசேஜ் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், சம்டைம்ஸ் அட்டன் பண்ணாமல் டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனால 80 கொஷின்ஸில் மேக்ஸிமம் வி ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஆப்டி தான். ஆப்டி முடிஞ்சளவு போட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ இந்த பேப்பர் கிளியர் பண்ணுறதுக்கு வி நீட் 33%, விச் மீன்ஸ் 66.66 நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் அந்த பேப்பர் குவாலிஃபை ஆக முடியும். அப்படி இருக்கிறப்போ ஆப்டி மட்டும் வச்சு இந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீலிங் வித் பேசேஜஸ் ஆஸ் வெல். ஸோ இன்றைக்கி பேசேஜஸை ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, ஒரு சில கீவேர்ட்ஸ் தெரிஞ்சாலே பேசேஜ் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நம்ம வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியணும், லாங்குவேஜ் ரொம்ப சூப்பராக இருந்தால் தான் பேசேஜ் அட்டன் பண்ண முடியுன்றது ஒரு மித். ஸோ இன் ஆர்டர் டு கம் ஓவர் தட் சின்ன சின்ன சிம்பிள் ட்ரிக்ஸ் வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம டீகோட் பண்ணி ஆன்சர் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக்ஸ், டு யூ நோ என்னென்ன ஏரியாஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும்? ப்ரீவியஸ் இயர் பார்த்துருப்பீங்களே, அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்துலாம் வந்திருக்கு? ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து என்ன அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க? குட்டி பேசேஜ் தான், ஒரு 4 to 5 லைன்ஸ் தான் வரும். முந்தி பார்த்தீங்கன்னா 2016க்கு முன்னாடி வந்து லென்த்தி பேசேஜ் கொடுத்து நம்மளை ரீட் பண்ண வச்சு டென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, ஃபியூ லைன்ஸ் தான், கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் கேட்பாங்க? வாட் இஸ் தி க்ரக்ஸ் ஆஃப் தி பேசேஜ் பார்த்துருக்கீங்களா? லாஜிக்கல் ரீசனிங், இன்ஃபரன்ஸ் பிஹைண்ட் த பேசேஜ். வேறு என்ன கேட்பாங்க? இம்ப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. வேறு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இன்ஃபரன்சஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு பேசேஜ் கொடுத்து வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ் யூ கேன் ட்ரா ஃப்ரம் த பேசேஜ்னு கேட்பாங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தட், வாட் யூ மீன் பை இம்ப்ளிகேஷன்? ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் டர்ம் இம்ப்ளிகேஷன்? இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? ஃபியூச்சர் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபியூச்சரில் இது என்னவாக போகுது, இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிற ஒரு விஷயம் ஃபியூச்சரில் எப்படி போக போகுது, அப்போ இம்ப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி கேட்குற இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேசேஜஸ் வந்து ஓப்பன் எண்டடாக தான் இருக்கும். ஓப்பன் எண்டட் பேசேஜ்னா ஒரு தொடக்கமும் இல்லாமல் ஒரு முடிவும் இல்லாமல் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்தோ ஏதோ ஒரு பழைய எக்கனாமிக் புக்கில் இருந்தோ எடுத்திருப்பாங்க. யூபிஎஸ்சி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்ற சோர்ஸஸ்க்கு நான் வரேன். பட் மேக்ஸிமம் வரக்கூடிய பேசேஜஸ் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கலாக இருக்கலாம், ஹிந்து எடிட்டோரியலாக இருக்கலாம். ஸோ அதுலேருந்து ஓப்பன் எண்டடா ஒரு விஷயம் இப்படி ஆரம்பிச்சது, இது இப்படி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுலேருந்து தே வில் ஆஸ்க் யூ டு ட்ரா தி கன்க்ளூஷன் ஆர் த ஃபியூச்சர் இம்ப்ளிகேஷன். ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு 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 கெஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு வைல்டு கெஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ். என்ன சொல்கிறாங்க தெளிவாக ரீட் பண்ணுங்கள். ஒரு பேசேஜ் நம்ம 1 minute தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் கோயிங் டு த ப்ரிலிம்ஸ் அங்கே நம்ம ஒரு பேசேஜுக்கு 1 minute ஆன்சர் சொல்லணும்னா we should have hands-on experience on it. Okay? So find out the solution of the stated query in the passage. For example, climate change the favorite area for UPSC. இல்லை எக்கனாமிக் growth. இந்த ரெண்டையும் வச்சு தான் உருட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இப்படி இருக்குது, ஃபியூச்சரில் இது எப்படி போய் முடியும்னு தெரிலன்ற மாதிரி பேசேஜை முடிச்சிருப்பாங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன் யோசிக்கணும். இட்ஸ் நாட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் பேஸ்ட் ஆன் த பேசேஜ். பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வச்சு தான் நம்ம ஆன்சர்ஸ் கொண்டு வரணும். ஸோ வி வில் டீகோட். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 2020லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ கேன் யூ ஆல் ஜஸ்ட் டேக் 2 minutes டு ரீட் திஸ் பேசேஜ்? கேன் யூ ஆல்? யா. ஓகே. ஸோ இந்த பேசேஜில் என்ன இஷ்யூ சொல்கிறாங்க நானும் ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன். ஸோ இந்தியா இஸ் அட் ஒன்ஸ் அமங் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் குளோபல் எக்கனாமிஸ், ஆல்வேஸ் அண்டர்லைன் த கீவேர்ட்ஸ், அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் malnourished children in the world. ஸோ ஒரே சென்டென்ஸில் 2 விதமான விஷயம் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறோம், அதே டைமில் we are also infamous for
malnourishment, which is actually a negative connotation. There are regions where malnutrition is not the exception but the norm, which means அது எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. இந்தியா ஃபுல்லாகவே ஒரு நார்ம் மாதிரி ஆயிடுச்சு. ரெகுலராக malnutritionன்றது அந்த ஊட்டச்சத்து குறைபாடுன்ற விஷயம் இந்தியாவில் இருக்குது. There are regions where malnutrition is not the exception, yeah, as I told, and across the country, malnutrition is a cause of death for roughly half the 1.3 million children who die before their 5th birthday. 5வது பர்த்டேக்கு முன்னாடியே நிறைய குழந்தைங்க இந்த விஷயம்னால இறந்துடுறாங்க. ஈவன் தோஸ் சில்ட்ரன் ஹூ சர்வைவ், ஒருவேளை 5 வயசை தாண்டினாலும் அவங்களோட என்டையர் லைஃபும் பெர்மனண்ட்டாக டேமேஜ் ஆயிடுது பிகாஸ் ஆஃப் malnourishment. அண்ட் தேர் பாடிஸ் மைண்ட்ஸ் உடம்பளவில் மன ரீதியாக அஃபெக்ட் ஆகுறாங்க ஃப்ரம் நாட் கெட்டிங் இனஃப் ரைட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ எதுவுமே கிடைக்காதனால ஹர்ட் ஆகிறாங்க. 44 million children under 5 are stunted. இது படிச்சிருப்பீங்க இந்த வார்த்தை, சோஷியாலஜியில் அடிக்கடி வரும். ஸ்டண்டட் விச் மீன்ஸ் குழந்தைங்களோட வளர்ச்சியே குன்றிருச்சு. 5 வயசுக்கு மேலே யாருமே ஒழுங்காக வளரல. தட் மேக்ஸ் இட் ஹார்டர் ஃபார் தெம் டு லேர்ன் இன் ஸ்கூல் அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஏர்ன் அ லிவிங் ஆஸ் அடல்ட். ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஹெல்த்தியான குழந்தைங்களோட காம்படிஷனில் இருக்க முடியல, அவுட் ஆயிடுறாங்க. தேர் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் லெஸ் தென் தி ஹெல்தி பியர்ஸ். ஹெல்த்தியாக இருக்கிறவங்கள விட அவங்களோட லைஃப் டைம் ஏர்னிங்கே கம்மியாக இருக்குது. ஓப்பன் எண்டடாக இருக்கா? ஏதாவது கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா? malnourishmentக்கு இங்கே ஏதாவது தீர்வு கொடுத்துருக்காங்களா? அப்படி கொடுத்தா கொஸ்டின் ஈஸி ஆயிரும், கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஓப்பன் எண்டடாக கொடுக்குறாங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க. With reference to the above passage, which of the following are the most rational practical implication? இந்த மாதிரி கேட்கறதுல என்னன்னா which of the following is correctனு கேட்க மாட்டாங்க. 4மே கரெக்ட் தான். அதில் எது ரேஷனல்? they are checking your decision making quality. ஸோ ஒரு ஆஃபீஸர் ஆக போறீங்க, எது பெஸ்ட்டுன்ற சொல்யூஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். நாளைக்கு இங்கே ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 4 பிளான் கொடுக்குறாங்க அர்பன் டெவலப்மெண்ட் பற்றி. 4மே நல்ல பிளான் தான், நல்ல நல்ல இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணது தான். பெஸ்ட் பிளான் எதுன்னு சூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் ஒரு ஆஃபீஸருக்கு இருக்கா? அதுதான் கொஸ்டின். ஸோ நவ் ரீட் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் ட்ரை டு கிவ் தி ரைட் ஆன்சர். India's public distribution system should be monitored by the union government. Girls should be encouraged to delay marriage and first pregnancy. Mothers should be encouraged to breastfeed their children immediately after birth. The supply of safe drinking water and proper sanitation facilities to all should be ensured. Authorities should ensure the vaccination as prescribed. Passageக்கும் இந்த பாயிண்ட்ஸ்க்கு சம்மந்தம் இருக்கா? ஒரு ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் கொஷின்ஸ் இது. ஏன்னா பேசேஜில் malnutrition பற்றி பேசிட்டு போயிட்டாங்க, நம்ம கிட்ட டேட்டாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் இங்கே வந்தது ஃபுல்லாகவே சஜஷன்ஸ். ஸோ எதெல்லாம் பாசிபிள் ஆன்சராக இருந்தது, ஒரு ஃபியூச்சர் இம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கலாம் malnutritionனை தடுக்கிறதுக்கு சொல்லுங்கள். சும்மா கெஸ் பண்ணுங்க. ஓ குட். ஏன் 1 வராதுன்னு சொல்கிறீங்க? கேன் யூ டெல் மீ ஏன் 1 வராது? ஓகே, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர்லி நம்ம வந்து ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறதுனாலையும், ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகுது, ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறதுனால குழந்தைங்க நல்லபடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அம்மா முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க், ஏன்னா இதை விட பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் குழந்தைங்களுக்கு கிடையாது. ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா இருக்கணும். அத்தாரிட்டிஸ் ஒழுங்காக வேக்சினேஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது மட்டும் ஆட் ஆன் அவுட்டாக தெரியலையா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு ஆர்கியூ வித் திஸ் பாயிண்ட். இதை கேட்பாங்க, இது ஏன் மேம் வரக்கூடாது? யூனியன் கவர்மெண்ட் அதை பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணலாம், அது இங்கே தேவையே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நம்ம பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகி அதை டிக் பண்ணிடுவோம். ஆஸ் அன் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து தேவையில்லை, இது கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு. இதுவுமே டெக்னிக்கலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இதை தான் பண்ணணும். எடுத்துட்டுல கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது. ஸோ இட்ஸ் அனலைசிங் யுவர் மைண்ட் செட். அவ்வளோதான். மைண்ட் செட்டை வந்து நம்ம செக் பண்ணுறாங்க. எதுக்கு யூனியன் கவர்மெண்ட் கையில் கொடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும், அதை நம்ம பேச வேணாம். பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இதுதான். இதெல்லாம் நம்ம இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை தீர்வாயிடும். ஸோ 1 நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ரியலி ஈஸி ஃபார் யூ. இது கரெக்ட்னா இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் பி இஸ் தி ஆப்ஷன். எனி டவுட்ஸ்? எப்படி டீகோட் பண்ணுறோன்னு தெரிஞ்சதில்ல. ஸோ எடுத்துல யாரையும் குறை சொல்லாமல் ஓப்பன் எண்டடாக இருக்கிறதுல வந்து கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்தால் யூ ஹேவ் டு அவாய்ட். ஏதாவது ஒரு அத்தாரிட்டியை யாரையாவது ஒருத்தங்களை இவங்க இன்எஃபிஷியன்ட், இவங்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு இருந்தால் அதையும் கேன்சல் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு நியூட்ரல் பாயிண்ட்ஸ். ஹவ் யூ ரைட் யுவர் மெயின்ஸ் ஆன்சர். நியூட்ரலாக எழுதணும், மிடில் பார்த்து தான் எடுக்கணும். 2 சைடும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, அப்படியே பாருங்கள். 2023 ரொம்ப ரீசெண்டாக வந்த கொஸ்டின். அந்த பேசேஜுக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒத்துமை இருக்கான்னு பாருங்க. என்ன சிமிலாரிட்டி? ஸோ அங்கே வந்து அவங்க பேசினது malnutrition, இங்கே பேசினது அனீமியா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணாலே உங்கள் கையில் 2.5 மார்க்ஸ் வந்துடும்.
அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் இல்லை, 3 வருஷம் தான். 2020 இது 2023, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்படியே மேல் நியூட்ரிஷனை தூக்கிட்டு அனிமியா போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி தான். இதை நம்ம ரீட் கூட பண்ண வேண்டாம், அப்படியே கீழே வரலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஜஸ்ட் கம் பேக். அதே தான், இம்ப்ளைடுன்னு தானே கேட்டிருக்கு, எல்லாமே ஒன்று தான். ரேஷனல் இம்ப்ளிகேஷன், மோஸ்ட் ரேஷனல் பிரில்லியன்ட், எது கேட்டாலும் இம்ப்ளிகேஷன் தான். அதுதான் நம்மளுடைய நீடிங்க. எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் பி ஸ்ட்ரென்தன்ட் இன் ரூரல் ஏரியா. இதுவும் அகெயின் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரெண்டாவது, லார்ஜ் ஸ்கேல் அண்ட் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் அ நீட் ஆஃப் தி அவர். அங்கே பேசுறது அனிமியா, பொம்பளைங்களுக்குலாம் உடம்பு வீக்காக இருக்குது. எதுக்கு நான் என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி இங்கே நான் ஏன் பேசணும்? முதல்ல ஹெல்த்தை டெவலப் பண்ணுங்க. ஸோ இது கண்டிப்பாக வராது, பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஆஃப் ஒன்லி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இது எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒன்லி, நோ, நெய்தர், லுக் ஃபார் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுக்குனே வச்சுருப்பாங்க. ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் என்னன்னா ஏபிசிடி மட்டும்தான் இருக்குது. 1 and 2 ஒன்லி, 3 and 4 ஒன்லி, இந்த டென்ஷன் கிடையாது. இதெல்லாம் தயவுசெய்து ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இம்ப்ளிகேஷன் கேட்குறப்ப நான் ஒன்லி ஸ்கில்டு ஒர்க்கரை பற்றி மட்டும் யோசிச்சேன்னா, வாட் அபவுட் தி அதர் சிட்டிசன்ஸ் ஹூ லிவ் இன் த கண்ட்ரி? So for rapid economic growth as envisaged by us, attention should be paid to the health and nutrition of the people. எவ்வளோ ஒரு ஜெனரஸாக இருக்குது. முதல்ல ஹெல்த்தை பாருங்க, அப்புறம் வேலைக்கு போகலாம். ஸோ மோஸ்ட் ரேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த பேசேஜ் இஸ் ஆப்ஷன் டி. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் பிகாஸ் ஐ டென்ட் கிவ் டைம் டு ரீட் த ஃபர்ஸ்ட் பேசேஜ், பட் ரெண்டு சிமிலராக இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் இட் பிகாஸ் வி ஹேவ் வேரியஸ் டாபிக்ஸ் டு கோ. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? கிளியர்? ஸோ உங்களுக்கு இம்ப்ளிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? யூஆர் லுக்கிங் ஃபார் த ஃபியூச்சர், யூனோ ஃபியூச்சரில் என்ன நடக்கக்கூடாது, கான்சிக்வன்ஸ். வெரி குட். கேஸ்கேடிங் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ். வேற என்ன மாதிரி வேர்ட்ஸ் வரும்? ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸ். ஓப்பன் என்னடா முடிப்பாங்க, சொல்யூஷன் கொடுக்காம டேட்டாவை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. சொல்யூஷன் ஆஃப்டர் மாத்திரம் நம்ம எக்ஸாம்பிள் எழுதுவோம்ல, கடைசியாக என்ன பண்ணுவோம், வே ஃபார்வேர்டு அதெல்லாம் போட்டு எழுதுவோம்ல, அந்த வே ஃபார்வேர்டு தான் இது. வரேன் சார். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபரன்ஸ். ஓகேவா? இன்ஃபரன்ஸுங்கிறது வந்து ஹேவ் யூ எவர் டன் சால்ட் அனாலிசிஸ் இன் யுவர் ஸ்கூல்? 11th 12th சால்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்களா? 64 சால்ட் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு சால்ட் நேம், எக்ஸ்பிரிமெண்ட், இன்ஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. வாட் யூ மீன் பை இன்ஃபரன்ஸ்? ஃபைண்டிங்ஸ், அவ்வளோதான். வாட் டு யூ ஃபைண்ட் ஃப்ரம் தி அபோவ் பேசேஜ்? டோன்ட் திங்க் ஆஃப் எனி திங், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், காமிக்கிறேன். ஸோ அது க்ரக்ஸ் பேஸ்டு. ஓகேவா? ஷூர். ஸோ நம்ம இம்ப்ளிகேஷன் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஏரியாஸ் ஃபார் யூபிஎஸ்சி, அது பார்த்துட்டோம். க்ரக்ஸ் இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட், ஏன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். வாட் இஸ் தி க்ரக்ஸ் ஆஃப் தி பேசேஜ்? வாட் இஸ் த க்ரக்ஸ் ஆஃப் த மூவி? இப்போ ரீசெண்டாக என்ன மூவி பார்த்தீங்க? ஏதாவது மூவி பார்த்தீங்களா ரீசெண்டாக? விச் மூவி? ஓகே, யூஆர் அ brilliant student, so you don't waste time in watching movies. But I recently watched கூலி. ஓகே, அந்த படத்தோட க்ரக்ஸ் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஐ டென்ட் திங்க் ஆஃப் அ குட் மூவி, பட் ஸ்டில் க்ரக்ஸ் அப்படின்னா படத்தோட ஒன் லைனர்னு வச்சுக்கலாம். ஸோ வென் யூ ஸ்பீக் தி என்டையர் ஸ்டோரி இன் ஒன் லைன், க்ரக்ஸ் மெயின் தீம் மேட்ருக்கு வா, எதுக்கு சுற்றுற மெயின் விஷயத்துக்கு வா, அதுதான் ஈஸியாக இருக்கும். இல்லை ஏபிசிடி மட்டும் தான் கொடுப்பாங்க, ஈஸியாக டிக் அடிச்சுட்டு போயிடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத்து இதெல்லாம் வந்தாலே சிலருக்குமே அலர்ஜியாக இருக்கும், இதெல்லாம் நான் ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். With steady economic growth, higher literacy and increasing skill levels, the number of Indian middle class families has gone up exponentially. Direct results of the affluence have been changes in dietary patterns and energy consumption levels. People have moved to a higher protein-based diet like milk products, fish and meat, all of which need significantly more water to produce than cereal-based diets. Increasing use of electronic and electric machine or gadgets and motor vehicles need more and more energy, and generation of energy needs water. இந்த பேசேஜ்ல உங்களுக்கு என்ன தெரியுது? Shall I give time? ஓகே, நீங்களே சொல்லுங்களேன், ஒரு ஒன் லைனர் சொல்லுங்க, ஆப்ஷன்ஸ் வேண்டாம். நீங்களே இந்த பேசேஜ்ல water needs has gone up because of families having more money to spend. ஓகே, அதாவது என்னன்னா ஒன்றுமே இல்லை, இந்தியன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறோம், அஃப்ளூயன்ஸ்னா என்ன, கொஞ்சம் காசு வருது, பணக்காரங்களாகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிடாதீங்க. வேர்ட்ஸுக்கு மீனிங்கே தெரியலன்னு ஆன்சர் பண்ணிடலாம். அதான் பேசேஜோட பியூட்டி. அஃப்ளூயன்ஸ் கம்யூனிட்டி நல்லா ரிச் ஆனோடனே இப்போ பீஸா பர்கர்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஒழுங்கான சீரியல் பேஸ்ட் டயட் எடுக்க மாட்டோம்.
இல்லை என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் இப்போ ஒரு பர்கரில் அவ்வளோ பேட்டி அவ்வளோ ஆயிலோட சாப்பிட்றப்ப அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி தேவை உடம்புக்கு. ஸோ அந்த பேசேஜோட அல்டிமேட் கோல் என்னென்னா, நிறைய இப்போ மீடியா யூஸ் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியா பார்த்து நம்ம உடம்புல எனர்ஜி வேணும், அதுக்கு தண்ணி தான் மெயின். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கடந்து போகணுன்னா உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்றாங்க. இதான் தண்ணி தான் அந்த பேசேஜோட டாபிக். நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்னா மாரல் ஆஃப் த ஸ்டோரி கொடுத்துருவோம். மாரல் இஸ் நாட் த க்ரக்ஸ். க்ரக்ஸ் இஸ் தி பாட்டம் லைன் ஆஃப் த பேசேஜ். மாரல் இஸ் வாட் டு யூ ட்ரா ஃப்ரம் த பேசேஜ். ஒரு கதை கோழி முட்டை போடுற கோல்டன் டக்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், பேராசை பெருநஷ்டம், அதுதான் மாரல். க்ரக்ஸுங்கிறது அவன் அதை பற்றி பேசவே இல்லை, அவன் என்ன பேசியிருக்கானோ அதோட க்ரக்ஸ் தான். இப்போ பாருங்க கொஸ்டின் பாருங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. என்ன வருதுன்னு உங்களை அண்டர்லைன் பண்ணி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், people should be persuaded to continue the mainly Indian traditional cereal based diet. அப்படியா ஏதாச்சும் மாரல் சொல்லியிருக்காங்களா அந்த பேசேஜில்? இஸ் இட் ஓப்பன் எண்டட் ஆர் க்ளோஸ்ட் எண்டட் பேசேஜ்? ஓப்பன் தான், எந்த கன்க்ளூஷனுமே கொடுக்கலன்றப்ப எதுக்கு நம்ம வந்து இந்தியன் ஃபுட்டை தான் சாப்பிடணுமோ? அப்போ தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோலாம் வெளியில் வருவாங்க. டக்குன்னு அதெல்லாம் என்ன இந்தியன் ஃபுட்டை சாப்பிட்டா தண்ணி பிரச்சனையே வராதுல்ல அப்படின்னு யோசிப்போம். அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இப்போ சொசைட்டியே மாறிடுச்சுன்றப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ சொல்யூஷன் கொடுக்கணுமே தவிர இதை நீ சாப்பிடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? ஸோ ரிமூவ் தி ஆப்ஷன் ஏ. பி, India needs to focus on developing agricultural productivity and capacity for more energy generating in the coming years. கொஞ்சம் ஒத்து போகுது, இதுக்கு ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் மாறணுன்றாங்க. வெயிட் பண்ணுவோம், மீதி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மாடர்ன் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரிசல்ட் இன் த சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர் அண்ட் சோஷியல் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள். இதுதான் வந்துட்டு அந்த மாரலைசிங் பண்ணுறது. பீப்புளெலாம் மாறிட்டாங்க, பீப்புளெலாம் கெட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் யார் பேசுவா யூஸ்வலாக? those who doesn't want any kind of changes. எனக்கு எந்த சேஞ்ச் வேணாம், இருக்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கேன்ற மாதிரி இருக்குது. டோன்ட் கம்ப்ளைண்ட் எனிதிங், கிவ் அ சொல்யூஷன். வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா நீட்ஸ் டு சேஞ்ச் ட்ரமாட்டிக்கலி இன் த கம்மிங் இயர்ஸ். எப்படி இருக்கு ஆப்ஷன்? ஒத்து போதா? சரி, இப்போ டிஏயும் கம்பேர் பண்ணி எது ஆன்சராக இருக்கலாம் சொல்லுங்கள். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியில் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் போகுது. அஃப்ளூயன்ட் கம்யூனிட்டி, அதுதான் பணக்கார கம்யூனிட்டி, அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தவங்க தான் அப்படி மாறிட்டு இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி மேனேஜ்மெண்ட் தான், தண்ணியை பற்றி மட்டும்தான் அந்த பேசேஜில் பேசியிருக்காங்க. கிளியர்? ஸோ நவ் யூ காட் டு நோ ஹவு டு அட்ரஸ் க்ரக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, எனி டவுட்ஸ்? குட். ஸோ க்ரக்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, இது பார்க்கலாமா இல்லை ஷால் வி கோ டு தி அதர் டாபிக்? ஓகே, மூணு எக்ஸாம்பிள்ஸ். ஷுவர். ஓகே, இதுவும் க்ரக்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. கிரிட்டிக்கல் மெசேஜ்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் மெசேஜ், க்ரக்ஸ், வேற என்னென்ன ஒரே மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும்? வாட் இஸ் தி மெயின் தீம், சென்ட்ரல் ஐடியா? இது எல்லாமே யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ டோன்ட் கெட் பேனிக், இது எல்லாமே க்ரக்ஸ் தான். What is the central idea of the passage? What is the critical message conveyed by the author of the passage? So, in the passage read பண்ணுங்க. Spanish ships in the late 16th century first brought the potato tuber from South America to Europe, whereby in the early 19th century it had become a reliable backup to cereal crops, particularly in the cold, rain-soaked soils of Ireland. The Irish were soon almost wholly dependent on the potato as their staple food. And they were planting primarily one prodigious variety, the lumper potato, whose genetic frailty would be cruelly exposed by the fungus. இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஊரோட ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறுச்சு. ஸ்டேபிள் ஃபுட்னா என்ன? அன்றாட நம்ம சாப்பிடக்கூடியது. இப்போ தமிழ்காரங்களோட ஸ்டேபிள் என்ன? அரிசி. நார்த்தில் வீட். ஓகே, ஸோ ஸ்டேபிள்ங்கிறது நீங்கள் அடிக்கடி கன்சியூம் பண்ணுறது, ரெகுலராக சாப்பிட்றது. ஸோ ஒரு பொட்டேட்டோ வெரைட்டியை கொண்டு வந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக ஃபங்கஸ் அடிச்சு 1845 பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு கண்ட்ரி ஃபுல்லாக. அந்த லம்பர் பொட்டேட்டோங்கிறதே மொத்தமாக அடி வாங்கிடுச்சு. த ரிசல்ட்டிங் ஃபமைன் கில்ட் ஆர் டிஸ்பிளேஸ்டு மில்லியன்ஸ். டோன்ட் யூ ஃபைண்ட் இட் ஸோ சில்லி? ஒரு உருளைக்கிழங்கு அடி வாங்கினதுல மொத்த ஊரில் பஞ்சம் வந்திருக்குன்னா அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும்? கேன் யூ கெஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? கேன் யூ ப்ளீஸ் கெஸ்? வெரி குட். வேற ஏன் பொட்டேட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது சாப்பிட்ருக்கலாமே? கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்னது இங்கே ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். கிரிட்டிக்கல் மெசேஜ், which is the crux of the passage. For introducing any foreign plant into a country, the soil and climatic condition of that country should be suitable. ஓகே, நல்ல விஷயம் தான், கரெக்ட் தான். As a staple food of a country,
tuber crops like potato cannot replace cereal crops. அந்த மாதிரி ஏதாவது அங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கா? பொட்டேட்டோ வந்துச்சு, ஃபங்கஸ் அடிச்சுது, அடி வாங்குச்சு. சிம்பிள். இவ்வளோலாம் நம்ம யோசிக்க வேணாம், பார்த்தோன்னே அடிச்சிடலாம். Some of the fungal infections of plants cannot be prevented or stopped from spreading across large area. இதுவும் அதே தான். உங்களுடைய மைண்ட் செட்டை காமிக்குது. ரொம்ப நேரோவாக யோசிச்சிங்கன்னா அதை நம்ம டிக் பண்ணிடுவோம். எல்லாம் சரி பண்ண முடியாதுங்க, எல்லாம் அவ்வளோதாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமல் யூ ஷுட் கிவ் மாடர்ன் சொல்யூஷன். Relying on a homogeneous food source is not desirable. Something suitable to his answer. ஏன் பொட்டேட்டோ இல்லைன்னா ஒரு டொமேட்டோ வேற ஏதாவது கொண்டு வந்திருக்கலாமே. ஒரு ஃபுட்டு மேலேயே டிபெண்ட் ஆகி ஒரு கண்ட்ரியில் மொத்தமாக பஞ்சமே வந்திருக்கு. ஸோ ஸ்மார்ட்டாக இருங்க, ஒரே ஃபுட்டை சாப்பிடாதீங்க. அயர்லாண்டு தான், பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரிக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் பேசேஜ். அழகாக ஆன்சர் பண்ணலாம். இதுவும் ஓகே தான், பட் இங்கே தேவையில்லையே. ஸோ டோன்ட் கோ ஃபார் தி ரைட் ஆன்சர் ஆர் ராங் ஆன்சர். ஆல்வேஸ் கோ ஃபார் த பெஸ்ட் சூட்டபிள் ஆன்சர். கிளியர்? ஓகே. முதல்ல क्वेश्चंस பார்த்துட்டு பேசேஜ் அனலைஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. எஸ் சார். பேசேஜை பார்த்துட்டு क्वेश्चन வரணும், ஆர் क्वेश्चனை பார்த்துட்டு பேசேஜ். ஃபர்ஸ்ட் நீங்க क्वेश्चनல கிரக்ஸா இருக்குதான்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஏபிசிடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த क्वेश्चனை முதல்ல அட்டன் பண்ணுங்க. 1 or 2 ஒன்லி, 3 or 4 ஒன்லின்னு இருந்ததுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை ஆப்டி போட்டுட்டு கடைசி ஆப்ஷனை கூட பின்னாடி வந்துக்கலாம். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி ஃபார் யூ டு அட்டன் 30 ஆஃப் த பேசேஜஸ். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். ஆப்டியும் பேலன்ஸ் பண்ணணும், பேசேஜையும் பேலன்ஸ் பண்ணணும். இது வேண்டாம் அது வேணான்ற 50-50 ஆப்ஷனில் போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டு கோலை இது பாக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எத்தனை கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கேட்குறாங்க, எத்தனை இம்ப்ளிகேஷன் கேட்குறாங்கன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேசேஜ் டஃப்பாக இருக்கோ ஈஸியாக இருக்கும், இதை பார்த்தா போதும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஏபிசிடி தானே இருக்குது, இதில் நம்ம எலிமினேட் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும். ஸோ இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அசம்ஷன் கொஞ்சம் டஃப்பான ஏரியான்னு சொல்லலாம். அசம்ஷன் வந்து எப்போவுமே இது வந்து எப்பயுமே யூபிஎஸ்சி கீக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ஸ்லாம் கொடுக்குற கீக்குமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அசம்ஷன் அப்படிப்பட்ட ஏரியா. வாட் யூ மீன் பை அசம்ஷன்? ஏதோ அசம்ஷனில் பேசுகிறாப்பா அப்படின்னா குத்துமைப்பாக அடிச்சு விட்றது. ஸோ நான் ஏதோ அசியூம் பண்ணிட்டு பேசுகிறேன். ஸோ இந்த ஆத்தர் யார் என்னன்னே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பழைய எக்கனாமி புக் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டைமில் வந்ததுன்னு கூட தெரியல. நான் சோர்சஸ் ட்ரைவ் பண்ணேன் முடிஞ்ச அளவு. ரொம்ப பழைய புக்கிலேருந்து ஒரு பேசேஜ் எடுத்து போட்டிருப்பாங்க. அது யார் சொன்னானே யாருக்கும் தெரியாது. ஸோ ஆத்தரோட அசம்ஷன் தான், நம்மளோடது கிடையாது. உனக்கு என்ன புரியுதுன்னு அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம கிரக்ஸ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இது என்னன்னா ஆத்தர் ஏதோ நினச்சிட்டு எழுதியிருக்காரு, அவர் மைண்ட் வாய்ஸ் என்ன கண்டுபிடி அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு த டோன் ஆஃப் த பேசேஜ். இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுவோம் பார்த்த உடனே. பட் இது நல்ல டாபிக் தான். A central message of modern development economics is the importance of income growth, which means growth in GDP. In theory, rising GDP creates employment and investment opportunity. As income grows in a country where the level of GDP was once low, household, community and governments are increasingly able to set aside some funds for the production of things that make for a good life. Today, GDP has assumed, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு ஷுவராக சொல்லலை. GDP அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். such as significant place in the development lexicon. That is, someone mentions economic growth, we know they mean GDP. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபினாலே எக்கனாமிக் க்ரோத்துன்னு கிடையாது. எக்கனாமிக்ஸ் வேறு, எக்கனாமி வேறு. எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இதுவும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு கண்ட்ரியில் க்ரோத் நல்லா இருக்குன்னா எடுத்தடுப்புல அது ஜிடிபி நம்ம சொல்லிடுவோம். இந்த கண்ட்ரியில் ஜிடிபி எவ்வளோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்போம். ஸோ ஜிடிபி ஹாஸ் நத்திங் டு டூ வித் க்ரோத். க்ரோத்துங்கிறது வேறு வேறு விதத்தில் நம்ம காமிக்கலாம். ஸோ இன்றைக்கி மக்கள் எப்படி அசியூம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு, நான் சொல்லலை, ஆத்தர் சொல்கிறாரு. சிக்னிஃபிகண்ட் பிளே, அதாவது என்ன ஒரு டெவலப்மெண்ட் லெக்சிகன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜிடிபி இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறேன். அகெயின் அண்ட் ஓப்பன் எண்டட் பேசேஜ். கொஷின்ஸ் பாருங்கள். அசம்ஷன்ஸ் என்னென்ன ஹாவ் பின் மேட், இங்கே நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்களா இல்லை ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்குன்றாங்களா? அசம்ஷன்ஸ் ஆத்தரால் என்னென்ன செய்யப்பட்டது, என்னென்ன அசியூம் பண்ணப்பட்டது. ரைசிங் ஜிடிபி இஸ் எசென்ஷியல் ஃபார் அ கண்ட்ரி டு பி அ டெவலப்டு கண்ட்ரி. அப்படியா சொல்லியிருக்காரா? இருக்கலாம். உங்களோட காமன் சென்ஸ் இங்கே கழட்டி வச்சிடணும். ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பேசேஜில் அது இருக்கா? தட் இஸ் தி கேட்ச். அந்த 2 hours ப்ரெஷரில் நமக்கு இது ஹேண்டில் பண்ண தெரியணும். கரெக்டு தானே அப்படின்னு போடக்கூடாது. ஆத்தர் சொல்லியிருந்தா தான் அது கரெக்ட். அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முயலுக்கு 3 கால்னு கொடுத்துருந்தாலும் அது ஆப்ஷனில் இருந்து அதான் ஆன்சர். ஏன்னா நம்ம அசியூம் பண்ணக்கூடாது, ஆத்தரோட அசம்ஷன். ரைசிங் ஜிடிபி கேரண்டிஸ் அ ரீசனபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இப்போ தான் சொன்னார், அசியூம் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஸோ ரெண்டுமே தப்பு தான். நெய்தர் 1 or 2. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வருது இல்லை, பேசேஜில் எந்த கன்க்ளூஷனும் கொடுக்கல, இதுதான் ஷுவர்னு ஆத்தர் சொல்லலை, எல்லாமே அசம்ஷனில் அடிச்சிருக்காரு, நான் மட்டும் ஏன் ஷுவராக சொல்லணும்? அது கரெக்டாகவே இருந்துட்டு போட்டுமே, ஆத்தர் சொல்லலை. ஸோ அசம்ஷன்னா இதுதான். வாட் டு யூ திங்க், அவர் என்ன யோசிச்சு பேசியிருக்காரு, அவ்வளோ. ஓப்பன் எண்டட், மேக்ஸிமம் ஓப்பன் தான் உங்களுக்கு பேசேஜஸ் வரும். ஸோ இந்த பேசேஜ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க பாருங்கள்.
பார்த்தா தாஸ்குப்தா அப்படின்ற ஒரு ரைட்டர் எப்பயோ எழுதின புக்கு இது. A central message of modern development economy, the importance of income growth. ஸோ இந்த பேசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சோர்ஸ் எல்லாம் தேடி எடுக்க முடியாது, ரொம்ப ரேர் தான். 1-2க்கு சோர்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ஹிந்து பேப்பர் எடிட்டோரியல், இந்தியன் எக்ஸ்பிரஸோட எடிட்டோரியல்ஸ் தான். ஸோ ஆஸ் அன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வி ஆல்வேஸ் ரீட் பேப்பர். நியூஸ் பேப்பர் வந்து நமக்கு ப்ரஷிங் மாதிரி ஸ்கிப் பண்ண மாட்டோம். நல்ல ரெகுலர் ரீடிங் ஹேபிட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். இதுக்காக ஐயோ பேசேஜ் படிக்கணுமே நம்ம படிக்கக்கூடாது, 2 லைனில் ஜோன் அவுட் ஆகும். ஸோ ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்கிறவங்களுக்கு பேசேஜ் இஸ் அ கேக் வாக், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் யூபிஎஸ்சி அவங்க வேறு கீயோட வந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் மெஜாரிட்டி கரெக்ட் ஆயிடும். ஸோ ஐ ஹாவ் another எக்ஸாம்பிள். திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு climate சேஞ்ச். இது வந்து ரொம்ப ஃபேவரட் ஏரியா யூபிஎஸ்சிக்கு. என்னனாலும் லைஃப்பில் எந்த பிரச்சனைனாலும் climate சேஞ்ச் கொண்டு வருவாங்க. எப்போ பாருங்க climate சேஞ்ச் வந்து அவங்களுக்கு ஏன் தெரியல அந்த ஏரியா அவ்வளோ பிடிக்குது. ஸோ climate சேஞ்ச் caused by human activity under a high emission. இப்போ 2 லைன் படிச்சுட்டு கொஸ்டினை பாருங்கள் டக்குன்னு. ஏன்னா டைம் நமக்கு இவ்வளோ இருக்குது அது எக்ஸாமில். இவ்வளோ நேரம் இப்போ நம்ம பார்த்துட்டோம், அசம்ஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மைண்டை ரெடி பண்ணிக்கோங்க, டக்குன்னு அப்படியே மேலே போயிருங்க. ஏபிசிடி தான், ஜாலியாக இருக்கும் பார்த்தாலே. இப்போ அப்படி பாருங்கள், caused by human activity under a high emission scenario may have அப்படின்றது பாதி ஆக்கிடும். Have the area covered by glaciers outside the Antarctic and Greenland ice sheet by the end of the century as per a study published by Nature. நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, நேச்சர்னு ஒரு பப்ளிகேஷன் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதில் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நடக்கக்கூடிய climate சேஞ்சு பாதிக்கு பாதி கிளேஷியரை குறைக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன். அகெயின் அசம்ஷன் பார்த்தாலே தெரியுது. This will have marked ecological and societal cascading effect. இந்த வேர்ட் பார்த்தோமா? What do you mean by cascading? ஒன்று விழுந்தா எல்லாம் விழும், டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான். As novel ecosystem develop to fill emerging new habitat. இப்போ இது அழிய அடுத்து நம்ம வளரும். ecological succession படிச்சிருப்பீங்கல்ல, ecology. So fill emerge. Okay, however there has been no complete spatial analysis carried out to quantify or anticipate. பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைங்கள்லாம் தான் அசம்ஷன். ஆன்டிசிபேஷன் என்ன? யூ திங்க் ஆஃப் சம்திங், என்னமோ நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அவ்வளோதான். இதுதான். ஸோ அண்டர் ஹை எமிஷன் சினாரியோ, இப்போ ஹை எமிஷன் கொஞ்ச நாளில் இப்போ நமக்கு இந்த கார்பன் எமிஷன் அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம இந்த பாரிஸ் கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இன் விச் குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ட்ரிபிள் 2075 பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக போதான். அப்போ கிளேஷியரே இருக்காதுன்றதான் அந்த ப்ரெடிக்ஷன். பாருங்கள், 2020 இருந்த கிளேஷியர்லாம் 2100 மொத்தமாக அழிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆத்தர் ரைட்ஸ், அகேன் சூப்பர் கீவேர்டு தான். ஆத்தர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. ஹவவர் திஸ் குட் பி கர்ப்டு, குறைக்கலாம். எப்படி? ஒரு சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் லோ எமிஷன் பண்ணீங்க, அந்த நெட் ஜீரோலாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 22% குறைக்கலாம். இஸ் இட் அன் ஓப்பன் எண்டட் ஆர் க்ளோஸ் எண்டட்? பிரச்சனையை சொல்லி பிரச்சனைக்கு சொல்யூஷனும் சொல்லி இது நடந்தால் இது நடக்கும், எல்லாம் அசம்ஷன்லேயே ஓட்டிட்டாங்களா? ஈஸி பேசேஜ். இப்போ ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. climate change is primarily caused by human activity. சொல்யூஷன் சொல்லிட்டாங்க, எதுக்கு இப்போ ஹியூமன்ஸை திரும்ப ப்ளேம் பண்ணணும்? வெயிட் பண்ணுவோம். The changes in glacier area will not only impact the physical environment but also lead to far-reaching ecological and society. தான் அந்த cascading effect. பேசேஜில் இருக்கிறதே திரும்பியும் பேசணும். கரெக்ட் தான், பேசேஜில் ஆல்ரெடி இருக்கே. பட் இஸ் திஸ் அன் அசம்ஷன்? வெயிட். The author underscores the importance of reducing emission to mitigate the impact of climate change on glacier area and associated ecosystem. அதுவும் கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்கே, என்ன பண்ணலாம்? கீழே ஒருத்தர் இருக்காரு, அப்போ பேசாமல் அதை அடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஏதான் ஆன்சர்னு சொல்ல முடியாது, ஹியூமனால தான் நடக்குதுன்றது தெரியும், பேசேஜில் இருக்குது. கேஸ்கேடிங் எஃபெக்ட்டுங்கிறத என்லார்ஜ் பண்ணி இப்படி போட்டிருக்காங்க, அதுவும் ஓகே தான். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆத்தர் ரைட்ஸ், தி ஆத்தர் ஆன்டிசிபேட்ஸ், நேச்சர்னு ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கிறப்ப இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணால் தான் பிரச்சனை. மொத்தமாக போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ ஆல் தி அபோவ் வெரைட்டிலேயே ஒரு ஆன்சர் பார்த்துட்டீங்க. மூணுமே ஒரே மாதிரி தானே இருக்குது, பேசேஜில் சொன்னதையே தான் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தென் ஒய் டோன்ட் வி டேக் ஆல் தி அபோவ்? மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். இன்ஃபரன்ஸ், இது நம்ம பேசணும். சால்ட் அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபரன்ஸுங்கிறது உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஒன்று பண்ணேன் அதனால வந்துச்சு அப்படின்னு. இப்போ நீங்கள் ஜிங்க்கு ப்ரௌன் ரிங் டெஸ்ட்லாம் பண்ணுவீங்கல்ல ஸ்கூலில், அந்த மேலே ரிங்கு ஃபார்ம் ஆகும், அது பேர் ஜிங்க்குனால ஃபார்ம் ஆகுமா, சம்திங். வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தி பேசேஜ்? சிம்பிள். டோன்ட் திங்க் டூ மச். யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் த சொல்யூஷன். யூ ஆர் நாட் கோயிங் டு சஜஸ்ட் எனிதிங் டு த பீப்புள். யூ ஆர் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பேசேஜ். இதுக்கு இன்னொரு வேர்டு லாஜிக்கல் கொரோலரின்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே மூடி வச்சுருவோம், ஒன்றுமே இல்லை, இன்ஃபரன்ஸ் தான். லாஜிக்கல் கொரோலரி ஏதோ பெருசாக கேட்குறாங்கலாம் இல்லை, அப்படியே நீங்களே சொல்லுங்களேன். இதுக்கு இதில் இது ரிசல்ட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம், அனிமியா பேஷண்ட்ஸ்லாம் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு ரிசல்ட் என்ன? அவ்வளோதான். நோ சொல்யூஷன்ஸ்,
எதுவுமே கேட்கல. டிரான்சிஷனல் ஃப்ரேசஸ் நிறைய வரும். டிரான்சிஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறுறப்ப தேர்ஃபோர், ஹவவர், மோரோவர் இந்த மாதிரி வார்த்தைங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கான்சிக்வெண்ட்லி ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மெயினாக அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அவர் தானே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸாம் இன் தி ஆன்சர் அதான் சாய்ஸஸ் பாருங்கள். கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி சம்மரைஸ் டு கன்க்ளூட் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் அங்கே யூஸ் ஆகிருக்கும். 2021 ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குட்டி பேசேஜ் பாருங்கள். Our cities are extremely vulnerable to climate change. மறுபடியும் climate change. எத்தனை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பாருங்கள் climate changeல. Because of large concentration of population and poor infrastructure. சிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நிறைய பில்டிங்ஸ் பக்கத்தில் இருக்குது. Moreover, population densities are increasing in them, but we have not yet developed a system to address the climate change. Climate change நம்ம கவனிக்கல, டென்சிட்டி ஏறிட்டே இருக்கு ஒரு பக்கம் பாப்புலேஷன். Our cities contribute to 65% of GDP. நம்ம சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஜிடிபிக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துமே ஏனாஃப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எதுக்கு? ஏர் குவாலிட்டி அட்ரஸ் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு சஸ்டைனபிள்னா என்ன? இன்றைக்கும் இருக்கணும், நாளைக்கும் இருக்கணும், எப்போவுமே இருக்கக்கூடும். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பாருங்கள். சஸ்டைனபிள் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இன்னும் யாரும் ரெடியாக இல்லை. We need to involve citizens in the city planning and create an ecosystem that meets. பிரச்சனையை சொல்லியாச்சு, சொல்யூஷனும் சொல்லியாச்சு. இதுதான் அவருடைய இன்ஃபரன்ஸ். ஆத்தர் கண்டுபிடிச்சது இதுதான். மக்களை இன்வால்வ் பண்ணி சரி பண்ணுங்க பிரச்சனையை, இதுதான் இஷ்யூன்னு சொல்லி அழகாக முடிச்சிட்டாரு. இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் ஏபிசிடி தான் சொல்லலாம். முதல்ல எதெல்லாம் தப்பாக இருக்கும்னு சொல்லி எலிமினேட் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். Our cities need to have well-defined administrative setup with sufficient autonomy. இது வந்து லோக்கல் கவர்மெண்ட் கையில் கொடுங்கன்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அவங்க கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட், ஈவன் எவர் இன்க்ரீசிங் பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் இன் அவர் எஃபர்ட். இது வந்து ஒரு தடை, பாப்புலேஷன் ஏறுறது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இருக்குன்றாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நேரோவாக யோசிக்காதீங்க. பிரச்சனைக்கு தீர்வு அவரே சொல்லிட்டாரு, நம்ம எதுக்கு புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உள்ள வைக்கணும்? திங்க் டு மெயின்டைன் அண்ட் டெவலப் அவர் சிட்டிஸ் we need to adopt sustainable related intervention. அப்படியே இருக்குது, பேசேஜில் இருக்கிறது அப்படியே போட்டிருக்கு. சரி, இதையும் விட்டுற வேண்டாம், டியையும் பார்த்துடலாம். பப்ளிக் ப்ரைவேட் பிபிபி மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் அ வயபிள் லாங் சொல்யூஷன். எல்லாமே நல்ல விஷயம் தான். பேசேஜை விட்டு வெளியில் வந்து பாருங்கள், எல்லாமே நல்ல விஷயம் தான். இதை பற்றி எங்கேயாவது ஐடியா கொடுத்தாரா ஆத்தர்? பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஏன் இதுதான் இருக்கே, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே, அது மெயின்ஸ் ஆன்சரில் பார்த்துக்கலாம். இங்கே நம்ம பேசவே வேணாம். ஆத்தர் சொன்னதுக்கு மட்டும் பிளைண்டாக ஸ்டிக் ஆகணும். ஸோ சஸ்டைனபிலிட்டி பற்றி அவரே சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. வாட் இஸ் அ இன்ஃபரன்ஸ்? பிரச்சனையும் சொல்லிட்டாரு, சொல்யூஷனும் அவரும் கொடுத்துட்டாரு. ஷோர். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக கொடுத்த டாபிக்ஸ். ஸோ வி saw about implications. What do you mean by implication? Something which have a kind of an impact in the future in author's point of view. And we saw crux. Crux is nothing but the main plot of the story, the one-liner of the story, not the moral or something. Third thing is assumptions. Okay, assumption. ஆத்தர் என்ன யோசிக்கிறாரு, அப்புறம் இன்ஃபரன்ஸ் பார்த்தோம். சும்மா அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் மேக்ஸிமம் க்ளோஸ்ட் எண்டடாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு அனலைஸ் PYQ. பேஸ்ட் ஆன் திஸ் இன்னும் நிறைய பேசேஜஸ் நம்ம பார்க்கலாம். ஷூர். ஃபியூச்சர் கிளாஸஸ் எப்படி போகும்? how many hours will be for 10 to 12 கிளாஸஸ் போகும் சார். ஏன்னா பேசிக்காக ஒரேடியாக பேசேஜஸ் நிறைய ஒரு நாளில் கொடுத்தா அதில் ஃபீல் டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஏரியாவில் ஒரு டாபிக் கொடுத்து அனலைஸ் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் ரீடிங் வைக்கலாம் டு இம்ப்ரூவ் த கம்யூனிகேஷன்.